ஓம் சாந்தி. நாம் பிரம்மா பாபாவினுடைய சிறப்பம்சங்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம். அதில் இன்று கம்பீரம் மற்றும் எளிமை, இந்த சிறப்பம்சத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். பிரம்மா பாபா இந்த ஸ்தூல உலகத்தில் எளிமைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தாங்க. சாதாரணமாக இருந்துக்கிட்டே மிக உயர்ந்தவங்க அப்படிங்கிற அனுபவத்தை கொடுத்தாங்க. அதுவே கம்பீரத்தினுடைய அனுபவம். அவர் தன்னுடைய ஏழ்மையான நாட்களிலும் கவலையற்ற ராஜாவா முகத்தில் கம்பீரத்தின் பொலிவு தெரிந்தது. இதே மாதிரி தந்தை பிரம்மாவை நாமும் பின்பற்றணும். எளிமையாகவும் தூய்மையாகவும் இருப்பவர் மற்றவர்களை தன் பக்கம் கவர்ச்சிக்கிறாங்க. ஆகையினால உங்களுடைய எண்ணம், உறவுகள் மற்றும் வாழ்க்கை முறையில் எளிமையாக இருங்க. எளிமை அப்படின்னு சாதாரணமாக இருந்தாலும் கம்பீரத்துடனும் உயர்வுடனும் இருக்கணும். இங்கே உங்ககிட்ட இருக்கக்கூடிய ராஜ சம்பிரதாயத்தின் ஆதாரத்தில் தான் எதிர்காலத்தில் ராஜ குடும்பத்தில் வரக்கூடிய உரிமையை பெறுவாங்க. எல்லார்கிட்டையும் அன்பையும் ஒத்துழைப்பையும் பெறணும் அப்படின்னா எளிமையானவராக ஆகணும். எளிமையாக இருக்கிறதுனால உங்களுக்கு லௌகிக குடும்பத்துடனோ அல்லது அலௌகிக குடும்பத்துடனோ எந்தவித பிரச்சனையுமே எழாது. எளிமையாக இல்லாதவரே தனக்கும் மற்றவங்களுக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் பிரச்சனையாக இருக்கிறாங்க. தன்னுடைய மனதில் குழப்பமோ பிரச்சனையோ இருக்கிறவங்கள தெளிவானங்கன்னு சொல்ல முடியாது. எளிமையாக காரியம் செய்வது பெருந்தன்மையினுடைய அடையாளம். நம்முடைய ஆடையில் மட்டும் எளிமையை கடைபிடிக்காம எல்லாத்துலேயும் கடைபிடிக்கிறது தான் ஆன்மீக பெருந்தன்மை. எளிமை அப்படிங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் ரொம்ப ஆழமானது. எளிமை அப்படின்னா முழுமையான தூய்மை, அகங்காரம் அற்ற தன்மை தான் எளிமை. கோபமின்மை மற்றும் பொறாமை இல்லாமை தான் எளிமை. எளிமை தான் தூய்மையடைய வழிமுறை. எந்த அளவு எளிமையோடு இருக்கிறோமோ அந்த அளவு அழகோடு, அதாவது கம்பீரத்தோடு இருக்க முடியும். எளிமையானவராக மாற மாயையை பற்றி அறியாதவரா, ஞானத்தை முற்றிலும் அறிந்தவராக இருக்கணும். எப்படி குழந்தை பருவத்தினுடைய சுபாவம் நம் உள் மனதில் தெளிவாக இருக்குது, அதே மாதிரி சத்தியுகத்தினுடைய சுபாவ சமஸ்காரங்கள் நம்முடைய உணர்வில் தெளிவாக இருக்கணும். ஆதி அனாதி பூஜைக்குரிய சுரூபங்களை விட மிக உயர்ந்த பிராமண ஆத்மாக்கள் நீங்கள். பிராமணர்களுடைய மிக முக்கியமான ஆன்மீக பெருந்தன்மை நேர்மை. உங்களுடைய நடத்தை, பார்வை, சொல், செயலில் உண்மை இருக்கும்போது ராயல் ஆத்மாக்கள் அப்படின்னு சொல்லப்படுவாங்க. உங்கள் நடத்தை ஒன்றாகவும் வார்த்தை செயலும் வேறொன்றாகவும் இருக்கக்கூடாது. உள்ள ஒன்றும் வெளியில் ஒன்றும் இருக்கிறது ராயல் தன்மையே இல்லை. உங்களுடைய வார்த்தைகள், செயல்கள், தொடர்புகள் மற்றும் உறவுகளில் செயற்கை தன்மையோ அல்லது கலப்படமோ இருக்கக்கூடாது. ராயல் தன்மையுடைய ஆத்மாக்கள் எப்பொழுதுமே உள்ளத்திலும் மற்றும் முகத்திலும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அவங்க வெறும் முகத்தில் புன் சிரிப்பு உடையவங்களாக இல்லாமல் மனதிலும் மகிழ்ச்சியுடையவராக இருப்பாங்க. இப்படிப்பட்ட ராயல் ஆத்மாக்கள் பாப்தாதா மற்றும் ஆன்மீக குடும்பத்தராலும் மிகவும் நேசிக்கப்படுறதுனால எல்லாராலும் கவர்ந்து இழுக்கப்படுவாங்க. ஆனாலும் ராயல் தன்மையான அன்பினுடைய அடையாளம் என்ன அப்படின்னா, அவங்க எவ்வளவு அன்புடையவராக இருக்கிறாங்களோ அவ்வளவு பற்றற்றும் இருப்பாங்க. ஆகையினால மிகுந்த பற்றில் அவங்களும் வரமாட்டாங்க, மற்ற ஆத்மாக்களும் அவங்க மீது பற்றில் வரமாட்டாங்க. இந்த பிராமண வாழ்க்கையில் தம் மனசில் முழுமையாகி நிகரற்று வாழறவங்களே ராயல் கௌரவமானவங்கன்னு சொல்லப்படுறாங்க. அப்படிப்பட்டவங்கள்ட்ட எந்த ஒரு ஸ்தூல பொருட்கள்
சாதனங்கள் இல்லாட்டினாலும் அவங்க மனதனால நிரம்பி வழியறதுனால எதுவும் இல்லாதவராக தன்னை நினைக்க மாட்டாங்க. அத்தகைய ஆத்மாக்கள் ஸ்தூலமாகவோ சூட்சமாகவோ எதையும் கேட்க மாட்டாங்க. மனம் நிறைந்த ஆத்மாக்கள் மனதில் எப்பொழுதும் நான் அனைத்தையும் அடைஞ்சிட்டேன் அப்படிங்கிற கீதம் ஒலிக்கும். என்கிட்ட இது இருக்கணும், நான் இதை செய்யணும் அப்படின்னு கேட்கக்கூடிய எண்ணங்கள் கூட ராயல் தன்மையான பிச்சை. இது பிராமண குழந்தையின் ராயல் தன்மை கிடையாது. உங்களுடைய முகம் நடத்தை மூலம் சத்தியத்தினுடைய கண்ணியத்தை அனுபவம் செய்விக்கக்கூடிய ஆத்மாவாக ஆகணும். நீங்கள் ராயல் ஆத்மாவினுடைய பண்பின் தேவதைகள் பண்பும் சத்தியமும் உங்களுடைய ஒவ்வொரு செயல்படும் முறை, நடக்கும் முறை, அமர்வது, நிற்கிறது, சாப்பிடுறது, குடிக்கிறது ஆகிய அனைத்திலும் தானாகவே வெளிப்படும். சத்தியத்தினுடைய சக்தி அனைத்திலும் உயர்ந்தது. சத்தியத்தினுடைய ராயல் தன்மையை எந்த காரணத்தினாலும் மறைக்க முடியாது. சத்தியமானது என்றும் சத்தியம், அது தானாகவே வெளிப்படும். எந்த அளவு ஆத்மாவினுடைய உண்மையான சொரூபத்தை உணர்வில் நிறுத்துகிறோமோ அந்த அளவு ஸ்தூல விசேஷ தன்மையும் அலௌகிக ராயல் தன்மையும் வெளிப்படும். யார் நம்மை பார்த்தாலும் அவங்க வாயிலிருந்து இவங்க இந்த உலகத்தை சேர்ந்தவங்க இல்லை, இவங்க அலௌகிக உலகத்திலிருந்து வந்து அவதரிச்சு இருக்கும் பரிஸ்தா அப்படிங்கிறது வெளிப்படும். உங்களுடைய ஆன்மீக ராயல் தன்மை மற்றவங்களுக்கு அனுபவத்தை அளிக்கணும். அதிக நேரம் தங்களுடைய உண்மையான சோமான சொரூபத்தின் நினைவில் நாம் இருக்கும்போது அதிக அளவு நம்முடைய ஒவ்வொரு வார்த்தை மற்றும் செயலில் ராயல் தன்மை வெளிப்படும். உங்களுடைய ஒவ்வொரு காரியமும் உண்மையாகவும் சிரேஷ்டமானதாகவும் இருக்கும்போது அது தெய்வீக செயலாக உணரப்படும். யாருடைய பார்வை, நடத்தை மற்றும் கர்ம இயந்திரங்கள்னால ராயல் இருக்குதோ அவங்க தான் சங்கமிக ராயல் ஆத்மாக்கள். அவங்க பிற ஆத்மாவுடைய தொடர்பில் வரும்போது அவங்களோடு சுப பாவனை மற்றும் சுத்தமான எண்ணங்களோடு பழகுவதே ராயல் தன்மையான நடத்தை. தன்னுடைய பரிஸ்தா உருவத்தின் மூலம் மற்றவர்களையும் பரிஸ்தாவாக பார்ப்பது தான் ராயல் தன்மை திருஷ்டி. எப்பொழுதுமே மகிழ்ச்சியை கொடுத்து மகிழ்ச்சியை எடுப்பது கர்மேந்திரங்களின் ராயல் தன்மை. இந்த பிராமண வாழ்க்கையில் தந்தைய மாதிரி உங்களுடைய ஆன்மீக ராயல் தன்மை மூலம் கம்பீரத்தையும் ஸ்திதியையும் உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தை மூலம் மற்றவங்களுக்கு அனுபவம் கொடுக்கணும். உங்களுடைய அனைத்து வார்த்தைகளும் சக்தி மிகுந்ததா, அதாவது சிரேஷ்டமான சத்தியம் நிறைந்த பலனளிக்கக்கூடியவாறு இருக்கணும். தொடர்பு அப்படின்னா உங்களுடைய தூய்மையானது மந்திரக்கல் மாதிரி அனைத்தையும் தெய்வீகமானதாக ஆக்கக்கூடியதா, அதாவது பலவீனமான ஆத்மாவை சக்திசாலியாக ஆக்கணும். தந்தையை போல உங்களுடைய கண்கள், அதாவது ஆன்மீக திருஷ்டி அதிசயங்களை செய்யக்கூடிய அளவு உண்மையானவராகவும் ராயலாகனராகவும் மாறுங்க. ஆன்மீக கண்களின் மூலம் ஒவ்வொரு வினாடியில் சூட்சம பரிஸ்தா சொரூபத்தையும் பரந்தாமத்தில் வசிக்கும் ஆத்மஸ்வரூபத்தையும் மற்றும் சத்தியுகத்தின் மகிழ்ச்சியான வாழ்க்கையையும் அனுபவம் செய்விக்கக்கூடியதாகட்டும். 4 லோகத்தையும் ஒரு வினாடியில் அனுபவம் செய்விக்கக்கூடியது தந்தையை போன்ற ராயல் ஆத்மாக்களினுடைய செயல். இத்தகைய தன்மையுடைய ஆத்மாக்கள் தன்னுடைய அனைத்து கர்மேந்திரியங்கள் மூலமும் மற்றவங்களுக்கு பிராப்தி அளிப்பாங்க. தற்சமயத்தினுடைய ராயல் ஆத்மாக்கள் எப்பொழுதுமே நிறைந்து வழிவதனால யாரையும் எப்பொழுதும் சார்ந்து இருக்க மாட்டாங்க. இவங்களுடைய வயிறு என்றும் நிரம்பி இருக்குது என்னும் கூற்றுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய புத்தியானது சிரேஷ்ட கஜானாக்களினால் நிரம்பி வழியணும். ஆகையினால எந்த ஒரு அற்பகால விஷயத்தினாலும் கவரப்படக்கூடாது. உங்களுடைய பார்வையானது இதனை அடையணும் அப்படின்னு எதன் மேலுமே செல்லக்கூடாது. இதிலும் குறையின்றி இருக்கணும். பாபாவினுடைய புள்ளி வடிவானது உங்கள் கண்களில் இணைந்து இருக்கட்டும். மகான் தன்மையும்
ராயல் தன்மையும் உங்களுடைய ஜட சித்திரங்கள் மூலமா அனுபவம் செய்யப்படுது. இன்னைக்கும் சாதாரண மனிதர்கள் லட்சுமி நாராயணர் அல்லது ராமர் சீத்தை அல்லது எந்த தேவதை உருவத்தில் அலங்கரிக்கப்பட்டாலும் மற்றவங்க அதனுடைய மகான் தன்மையை உணர்ந்து தலை வணங்குறாங்க இல்லையா? அவங்களுக்கு தெரியும் இவங்க வேடம் அணிந்தவர்கள் அப்படிங்கிறத உணர்ந்து அதற்கு மதிப்பளித்து பூஜிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் சைத்தன்யமாக உலவும் தேவதா ஆத்மாக்கள் ஆகினால உங்களிடம் மகான் தன்மையையும் ராயல் தன்மையையும் பிறர் அனுபவம் செய்யணும். ஒவ்வொருவரும் உங்களுடைய எதிர்கால நிலையை உணர்ந்து வணங்கணும். உங்களுடைய செயல்கள் உங்களுடைய எதிர்கால தகுதியை பிரத்யட்சப்படுத்தக்கூடியதாக இருக்கணும். வைரமானது எவ்வளவு அழுக்கிலும் தூசியால மூடி இருந்தாலும் அது தன்னுடைய பிரகாசத்தை வெளிப்படுத்தும். அதே மாதிரி நீங்கள் எத்தகைய சூழ்நிலையில் இருந்தாலும் எத்தகைய முக்கிய மனிதர்களிடையே இருந்தாலும் உங்களுடைய தனித்தன்மையும் அலௌகிகமும் ராயல் தன்மையும் என்றும் வெளிப்படணும். இத்தகைய உங்களுடைய மிக சிரேஷ்டமான உயர்ந்த வாழ்க்கையை அனுபவிங்க. நீங்கள் சங்கமேக ராயல் மற்றும் ராஜ யோகி ஆத்மாக்கள் சாதாரணமானவங்க கிடையாது. ஆகையினால உங்களுடைய சமஸ்காரம் பேச்சு மற்றும் எண்ணங்களில் ராயல் தன்மை இயற்கையானதாக இருக்கட்டும். சங்கமேகத்தில் ஆன்மீக ராயல் தன்மை என்ன அப்படின்னா பரிஸ்தா சொரூபமாகிறது. சங்கமேகத்தில் ஆன்மீக ராயல் தன்மை பரிஸ்தா சொரூபமாகிறது. சங்கமேகத்திலோட உங்களுடைய ராயல் தன்மை மிக உயர்ந்ததா இருந்ததால உங்களுடைய ஜட சித்திரத்தை மிகுந்த மதிப்போடு வழிபடுறாங்க. 3 காலத்திலும் நீங்களே முதல் தரமான ராயல் ஆத்மாக்கள். ஆனால் இத்தகைய ராயல் தன்மைக்கு ஆதாரமானது முழுமையான தூய்மை. ஆகையினால உங்களுடைய தூய்மையின் போதையையும் பிரகாசத்தையும் ஒவ்வொரு செயலும் மற்றவர்கள் அனுபவம் செய்யும். சாதாரண செயல்களை இருத்தல் கூடாது. உங்களுடைய எளிமையான பிராமண வாழ்க்கையில் உங்களுடைய சொல், செயல், தொடர்பு, உறவு மற்றும் ஆன்மீக சம்பந்தங்களிலும் தூய்மையினுடைய ராயல் தன்மை வெளிப்படணும். லௌகீக வாழ்க்கையின் ராயல் ஆத்மாக்கள் கூட சாதாரண சிறு விஷயங்களில் நேரத்தையோ அல்லது புத்தியையோ ஈடுபடுத்த மாட்டாங்க. எத்தகைய விஷயங்களை பார்த்தாலும் அது பார்க்க மாட்டாங்க, கேட்டாலும் கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி ஆன்மீக ராயல் தனமான ஆத்மாக்கள் மற்ற ஆத்மாக்களை பற்றிய சாதாரண விஷயங்களில் நேரத்தையோ புத்தியோ ஈடுபடுத்த மாட்டாங்க. ஏன்னா அது எண்ணத்தில் ராயல் தன்மை கிடையாது. ஆன்மீக ராயல் தன்மை என்ன அப்படின்னா திஷ்டியானது, அதாவது புத்தியானது முக்கியத்துவம் இல்லாத விஷயங்களின் பக்கம் போகாது. வீணான மற்றும் சாதாரண வார்த்தைகள் அவங்க வாயிலிருந்து வராது. அவங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் மிக சரியானதாக அர்த்தம் பொதிந்ததாக இருக்கும். அதாவது அவங்க ஸ்தூல உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டு சூட்சும உணர்வு நிறைந்தவர்களாக இருப்பாங்க. இப்படிப்பட்ட பிரம்மா பாபாவினுடைய சிறப்பம்சங்களான கம்பீரம் மற்றும் எளிமையை நாமும் பின்பற்றுவோம். நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.